கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு அநேக ஜெபம் நம்ம ஜெபிப்போம், அநேக தேவைக்காக நம்ம ஜெபிப்போம். ஆனா ஒன்றுமே கிடைக்கலையே, ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லையே என்று உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தோட நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா வேதத்துல கர்த்தர் இன்றைக்கு உங்களோட என்ன பேசுறார் என்றால், நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசமுள்ள ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். விசுவாசிங்க, என் ஜெபத்திற்கு கர்த்தர் எனக்கு பதில கொடுத்துட்டார், என் தேவையை சந்திச்சிட்டார், எனக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கு, அநேக தேவைகள் இருக்கு, அநேக திருமண காரியத்துடைய செலவுகள் இருக்கு, இப்படி அநேக தேவைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நீங்க ஜெபிப்பீங்க, ஆனா ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. அதற்கு காரணம் என்ன என்றால், நமக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கும். ஆனா இன்று ஒரு முடிவெடுங்க, நீங்க எதை கேட்டாலும் ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டார் என்று விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாமும் அப்படித்தான், எல்லாவற்றிலும் விசுவாசத்தோட ஜெபிப்பாரு, அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, ஏசப்பா உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஏசப்பா இதோ ஆண்டவரே ராஜா, விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஆண்டவரே கரத்துல நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறப்பா. யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்மிடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவரே விசுவாசத்தோடும் கரத்துல நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே ராஜா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தேவை, அவங்க வாழ்க்கையில எது தடைப்பட்டிருக்கு, ஏன் இன்னும் தாமதம் என்று கலங்கிட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இன்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டு ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, இதோ கர்த்தாவே நீங்க சொன்னது போல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிங்கள் என்று கற்றுக் கொடுத்த தெய்வமே, இதோ விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வளரட்டும். ஆண்டவரே, இவைகளை நீங்கள் ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசிங்க. Jesus with you. Praise the Lord.